بل وأشرف منه يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن. ما شاء الله كان ما لم يشاء لم يكن. لا حول ولا قوة إلا بالله. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. وقال النبي صلى الله عليه وسلم: بعثت لأتمم مكارم الأخلاق وكما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டுள்ள எல்லா நபிமார்களுடைய பல்வேறு விதமான ஆற்றல்களை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இரும்பை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த இரும்பை தன்னுடைய கை கொண்டு மாவு பிசைவதை போல் பிசைகி நினைத்த காரியத்தை செய்வார். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்த ஆற்றல்களை விவரிக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்த ஜின்களையும் அவர்கள் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். மனிதர்களை அல்லாஹ் அவர்கள் வசப்படுத்தி கொடுத்திருந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்தில் அதே போல பல பல நபிமார்கள், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சூன்ய கலையை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். எப்படிப்பட்ட சூனியத்தை அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்டாலும் சரி, அதையெல்லாம் வீழ்த்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கியிருந்தான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பல்வேறு விதமான ஆற்றல்கள். நீங்கள் எதையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் அதை சொல்ல தெரியும். நீங்கள் எதை சாப்பிட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் எதை சாப்பிட்டீர்கள், இன்று எதை சாப்பிட்டு இருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் உனப்பியுக்கும் பிமா தஅகுலூன் வமா தத்தகிரூன ஃபீ புயூத்திக்கும், எதை நீங்கள் சாப்பிட்டீர்களோ சேமித்து வைத்திருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் சொல்ல தெரியும் என்று அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தன் புறத்திலிருந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்த ஆற்றல்களை, பல்வேறு திறமைகளை அல்லாஹு தஆலா வரிசைப்படுத்தி சொல்கிறான். ஆனால் எல்லா ஆற்றல்களும் ஒன்று சேர்ந்து வழங்கப்பட்ட நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆற்றல்களின் வழியாக அவர்களை உலகத்திலே அறிமுகப்படுத்தவில்லை. அவர்களுக்கு கொடுத்த திறமைகளை கொண்டு அல்லாஹு தஆலா உலகத்தில் அவர்களை மேம்படுத்தி சொல்லவில்லை. மாறாக அவருடைய குணங்களை அறிமுகப்படுத்தி அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே தாங்கள் மகத்தான குணத்திலே ஆக உயர்வான குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவருடைய குணங்களை சொல்லி காட்டுகிறான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய உயர்வான குணத்தை இந்த உலகத்தில் சொன்னார்கள். மக்கள் அப்படி உயர்வான குணத்தின் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பித்தார். ஒரு 4 ஹதீஸ், அல்லாஹுடைய ரசூலுடைய ஒரு 4 ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையிலே குணங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய மகத்துவமிக்க ஹதீசுகள். அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அவர்கள் சொல்லி காட்டிய உன்னதமான ஒரு உபதேசங்களிலே இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். என்னை படைத்த ரப்பு என்னை பார்க்கிறான். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேர் உணர்வோடு நீங்கள் வாழ்க்கையிலே செயல்படுங்கள்.
ஏதாவது குறைகள் செய்து விட்டாலும் அதை துயர்ந்து உடனடியாக ஒரு நல்ல காரியத்தை துயர்த்தி வைத்து விடுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸினுடைய நிறைவாக சொன்னார்கள், மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அதே போல இன்னொரு ஹதீஸை சொல்லி காட்டுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன, இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், எல்லா நற்குணங்களையும் நிறைவுபடுத்துவதற்குத்தான் நான் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொன்னார். இந்த உலகத்தில் நான் நபியா அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே நற்குணங்கள் என்று என்னென்ன உண்டோ எல்லா நற்குணங்களையும் நிறைவுபடுத்துவதற்கும் அதை பூரணமாக்குவதற்கும் தான் நான் நபியா அனுப்பப்பட்டேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸ். முந்தாவது சொன்னார்கள், சுகில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அன் அக்ஸரி மா யுதுகிலுன் நாஸல் ஜன்னா, மக்களை சொர்க்கத்தில் நுழைவித்து வைக்கக்கூடிய காரியங்களில் பிரதானமான காரியம் எது? மக்கள் அதிகமாக சொர்க்கத்திற்கு எதன் காரணத்தினால் செல்கிறார்கள்? அல்லாஹு தஆலா நமக்கும் அந்த நசீபை தந்திரவே. எதற்காக மனிதர்கள் அதிகமான பேர் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரெண்டு காரணம் தான் சொன்னாங்க. ரெண்டு காரணம் தான். சொர்க்கத்தை கொண்டுதான் மனித வாழ்க்கையினுடைய வெற்றி. ரெண்டு காரணம் தான். தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குல்க், அல்லாஹ்வுடைய அச்சமும் உயர்ந்த குணமும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அச்சமும் ஆக உயர்ந்த குணமும் தான் மனிதர்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கிறது என்று சொன்னார். அதே போல் ஹஜ்ரத் ஸையதுனா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பி வைக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு வழி அனுப்புதல்! இனிமேல் நீங்கள் திரும்பி வந்தால் என் கபர் அருகில் தான் நடந்து வர வேண்டும் என்று சொன்ன ஒரு நிலையில் வழி அனுப்புதல். இனிமேல் அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்கள் பார்க்க போவதில்லை. மதீனா முனவ்வரா வந்தால் நீங்கள் மஸ்ஜிது நபவியிலும் என்னுடைய கபருக்கு அருகிலும் தான் நடந்து வருவீர்கள் என்று சொன்னார்களே. கண்கலங்கிய நிலையிலே ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கண்கலங்கிய நிலையிலே வழி அனுப்பி வைத்த அந்த வழி அனுப்புதலிலே ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் வாகனத்திலே என்னுடைய காலை எடுத்து வைத்து பயணப்படுவதற்காக வேண்டி உள்ள ஒரு நிலையில் எனக்கு கடைசியாக இனிமேல் தங்களுடைய அமுதவாய் திறந்து அவர்கள் பேசக்கூடிய நசீஹத்தை கேட்பதற்கான ஒரு பாக்கியம் எனக்கு இல்லை. ஆக கடைசியாக சொன்னார்கள், அஹ்சின் குலுகக லின்னாஸ் யா முஆத், முஆதே மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த உலகத்தில் மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே குணங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும். அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். ஆக அவர்களின் உயர்ந்த குணத்தை கொண்டு இந்த உம்மத்தும் அப்படிப்பட்ட குணத்தை பற்றி கொள்ளுமானால், ஒரு மற்றவர்களை சந்திக்கிறார்கள், ஒரு முகமலர்ச்சியோடு உள்ள சந்திப்பு. நாளைக்கு முன்னாலே சில வருடங்களுக்கு முன்னால் கத்தரிலே நடந்த ஒரு கால்பந்தாட்ட போட்டியிலே அங்கங்கே ஹதீதுகளை டிஜிட்டலிலும் பல இடங்களிலும் எழுதி வைத்திருந்தார்கள். உலகத்து மக்களால் அதிகமாக பார்க்கப்பட்ட மக்களால் அதிகமாக அவர்கள் ஆனந்தத்தோடு வித்தியாசமாக பார்க்கப்பட்ட ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால், உன்னுடைய சகோதரருடைய முகத்தை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்வது நீ செய்யக்கூடிய ஒரு அறம், ஒரு மகத்தான ஒரு நற்காரியம் என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. நமக்கு அது சாதாரணமான விஷயம்தான். ஆனால் உலகத்திலிருந்து பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் திகைத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தத்தினுடைய ஒரு தலைவராக அறிமுகப்படுத்தப்படவில்லை உலக அளவிலே. அவர்களை எல்லாம் ஏதோ ஒரு வித்தியாசமான உலகத்திற்கு தீவிரவாதத்தை போதிக்கக்கூடியவர்கள் போல் கற்பனை செய்திருந்த அவர்களுக்கு உன்னுடைய சகோதரனை நீ மற்றவர்களை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்வது இருக்கிறதே, நீ செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அறமான காரியம் என்ற அந்த செய்தி தான், இந்த ஹதீஸ் தான் அதிகமான மக்களால் பார்க்கப்பட்டது என்று எழுதியிருந்தார். அருமையானவர்களை, உலகத்திலே மாற்றங்களை உண்டாக்குவதற்கும் வெற்றியை ஏற்படுத்தி தருவதற்கும் குணத்தை போல் உலகத்தில் மகத்தான ஒரு சாதனம் எதுவும் இல்லை. நபிமார்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு வெற்றியின் ரகசியத்தை அல்லாஹ் சொல்கிறான். வெற்றியின் ரகசியம், நாயகமே தாங்கள் மாத்திரம் கடுகடுப்பானவர்களாக கடின சித்தம் உள்ளவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்கிறார். சஹாபி பெருமக்கள் சொல்வார்கள், ஃபுத்திஹத்தில் மதீனா பி அக்லாக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான குணத்தால்.
அவருடைய அருமையான பண்பான உயர்ந்த குணத்தினால் தான் மதீனா வெற்றி கொள்ளப்பட்டது என்பதை பெருமக்கள் சொல்கிறார்கள். வரலாறுகள் அதை சாந்தி பகர்கிறது. ஷாம் தேசத்திலே தை என்று ஒரு கூட்டம், அதிலே அதி என்பவர் தலைவராக இருந்தார். ஒக்கான அஷத்து அதாவத்தல் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு எதிரிகளிலேயே ஆக கடினமான எதிரி அவர், கடினமான எதிரி. அப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு கட்டத்திலே அந்த தை கூட்டத்தார் ஸல்லல்லாஹு கைதிகளாக ஆக்கப்பட்டார்கள். ஏராளமான மக்கள், ஏராளமான குதிரைகள், ஏராளமான அடிமைகள், ஏராளமான சாதனங்கள் எல்லாம் இவர்கள் வசம் வந்தது. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி, சஃபானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு வருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வருகிறார்கள். வந்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு முன்னால் நின்று கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சஃபானா என்ற பெண்மணி அவர்கள் சொன்னார்கள், ஃபைன் அபி கான சய்யிது கௌமி, முஹம்மது அவர்களே, என்னுடைய தகப்பனார் எங்கள் கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தார். எங்கள் கூட்டத்தினுடைய தலைவர். அவரிடத்தில் இருந்த பண்புகளை எல்லாம் சொல்கிறார்கள். யஃபுக்குல் ஆனி வயஹ்ஃபதுல் ஜார் வயுஃபர்ரிஜு அனில் மக்ரூஹ், அடிமைகளை உரிமை விடுவார்கள். அண்டை வீட்டாரோடு அழகிய குணத்தோடு அவருடைய கடமைகளை பேணுவார்கள். பிறருடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவதிலே முன்னுரிமை கொடுப்பார்கள். ஒமா ஆத்தாஹு அஹதுன் ஃபீ ஹாஜத்தின் ஃபரத்தஹு ஹாயிபா, ஒரு தேவையை கொண்டு என்னுடைய தகப்பனாரிடத்தில் யாராவது வந்தால் அவர்கள் நஷ்டப்பட்ட நிலையிலே திரும்பியதே இல்லை. ஆனா பின்து ஹாத்தமு தை, ஹாத்தம் தையினுடைய மகளார் நான் என்று சொன்னார். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்ன அந்த குணங்களை எல்லாம் கேட்டுவிட்டு, ஹாதிஹி சிஃபாத்துல் முஃமினீன், இது நல்ல முஃமின்களுடைய குணம் அல்லவா என்று சொன்னார். இது நல்ல முஃமின்களுடைய குணம் அல்லவா என்று சொல்லி, இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட ஒரு மாமனிதருடைய பிள்ளையா தாங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வசம் வந்த அடிமைகளாக வந்த எல்லோரையும் விடுவிக்க சொன்னார். விடுவித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் விடுவிக்க சொன்னார்கள். ஃபாத்தலகஹும் தக்ரீமன் லஹா, அந்த பெண்ணினுடைய இப்படிப்பட்ட குணத்தை கொண்ட ஒரு தகப்பனாருடைய மகள் அல்லவா நம்மிடத்தில் அடிமையாக பிடிக்கப்பட்டார்கள். எனவே அவர்களுடைய கண்ணியத்தை கருதி, அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தையும் கருதி எல்லோரையும் விடுவிக்க சொன்னார். குணத்தின் குன்றாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார் என்பது மாத்திரமல்ல, குணத்தை கொண்டுதான் உலகத்தில் வெற்றி பெற முடியும். குணத்தை கொண்டுதான் உலகத்திலே மகத்தான மாற்றங்களை உண்டாக்க முடியும். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான, அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தானே. ஒரு அழாபி வருகிறார், ஒரு கிராமவாசி வருகிறார். மஸ்ஜித் நபவியிலே மணல் நிலை அந்த காலகட்டம் வந்தார். ஒரு ஓரமாக நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். விடுவார்களா சஹாபாக்கள்? சத்தம் போட்டார், நிறுத்துங்கள், என்ன காரியம் செய்றீங்க, நிறுத்துங்கள் என்று சொன்னார். சொன்னாங்க, நீங்க அமைதியா இருங்கன்றாங்க. நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னாங்க. அவர் சிறுநீர் கழித்து முடியட்டும். என்ன தெரியும் அவருக்கு? மஸ்ஜிதினுடைய மாண்போ, பள்ளியினுடைய கண்ணியமோ, இறை இல்லத்தினுடைய இந்த மகத்துவமே விளங்காத ஒரு கிராமவாசி. முடியட்டும். முடித்த பிறகு ஒரு வாளி தண்ணீர் எடுத்து அதிலே ஊற்றி அதை சுத்தப்படுத்தி விடுங்கள். அப்புறம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், ரப்பை வணங்குவதற்காக வேண்டி உள்ள ஒரு புனித தலம். இந்த இடத்தினுடைய மாண்பு என்ன, கண்ணியம் என்ன என்பதை அவருக்கு உணர்த்தி வைத்து விட்டு, அதுக்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து அவரை கண்டித்தது, சத்தமிட்டது அவருக்கு மனதிற்கு ஏதாவது வலியை உண்டாக்கி இருக்கலாம் என்று சொல்லி, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார். அவர்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்து கண்ணியமான முறையில் வழி அனுப்பி வைத்தார். நேரா தன்னுடைய கிராமத்திற்கு சென்றார். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை, மகத்துவமிக்க ஒரு மகானை வாழ்க்கையில் நான் சந்தித்ததில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாண்பையும் உயர்வையும் குணத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் சொன்னார். அந்த கிராமத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழைத்து வந்து கிட்டத்தட்ட 300 பேர் இஸ்லாம் ஆகிவிட்டார். அவ்வளவு பேரும் இஸ்லாம் ஆகுவதற்கு இந்த ஒரு ஆராபி காரணமாக இருந்தார். அந்த ஆராபியினுடைய அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு காரணம் ஹதரத் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்பான அந்த குணங்கள் தான் என்று பார்க்கிறோம். உலகத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துவதிலே குணத்திற்குண்டான முன்னுரிமை வேறு எதற்கும் இல்லை என்று பெருமக்கள் சொல்வார். குணத்தினால் தனி மனிதர்கள் அல்ல, தனி மனிதர்கள் மாத்திரமல்ல, ஒரு கூட்டமே இஸ்லாமானது. கூட்டம் அல்ல, ஒரு நாடே இஸ்லாமானது. வரலாறு சொல்லுகிறது, ஒரு நாடே இஸ்லாமானது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே ஒரு தடவை கைதியாக பிடிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு சமூகத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தார். கைதியாக பிடிக்கப்பட்டு ஒரு நாட்டினுடைய அதிபரையை பிடித்து வந்து விட்டார். ஒரு நாட்டினுடைய சுமாமத்து பின் உசால் அவருடைய பெயர். சுமாமத்து பின் உசால் யமாமா நாட்டினுடைய அதிபதி அவர். சுமாமத்து பின் உசால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களிலும் பகைத்தும் இழித்தும் பேசி அந்த சுமாமாவை கைதியாக பிடித்து வந்து விட்டார். வந்து தூணிலே கட்டி வைக்கப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாரை பிடிச்சிட்டு வந்திருக்கு தெரியுமா? யாரை பிடித்து வந்திருக்கிறீர்கள் தெரியுமா? யமாமாவினுடைய அதிபர் இவர் சுமாமத்து பின் உசால். கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நிலைன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் இன் தக்துல் தக்துல் தாதமின், என்னை கொலை செய்தால் சாதாரணமான ஆளை ஒண்ணு கொலை செய்யல, அதுக்கு பகரத்தை வாங்காமல் விட மாட்டார். இன் துன்ஹிம் துன்ஹிம் அலா ஷாக்கிரின், எனக்கு உபகாரமாக நடந்து கொண்டால் நன்றி உள்ள ஒரு மனிதருக்கு உபகாரமாக நடந்து கொண்டீர்கள், அதற்கான நன்றியை பிரதிபலனை நீங்கள் காண்பீர்கள். இல்லை இன் துரீதுல் மால் இன் குந்த துரீதுல் மால், செல்வம் வேண்டுமா, பணம் வேண்டுமா, பகரம் வேண்டுமா, நீங்கள் என்னை விடுவித்தால் அதற்கான பகரம் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டால் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள், அது கொடுக்கப்படும் என்று பேசினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் திரும்ப திரும்ப அவர் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நீங்கள் என்னை கொலை செய்தால் பகரம் வாங்குவதற்குள்ள ஒருவரைத்தான் கொலை செய்திருக்கிறீர்கள். இல்லை, எனக்கு உபகாரமாக நடந்தால் நன்றி உள்ள ஒரு மனிதனுக்கு உபகாரம் செய்திருக்கிறீர்கள். இல்லை, உங்களுக்கு என்ன வேண்டும், தேவையை கேளுங்கள் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் அவுத்து விட்டுருங்கன்ட்டார். அத்தலிகோ சுமாமா, சுமாமை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். 2 நாட்கள் மஸ்ஜித் நபவியில இருந்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக உயர்ந்த குணங்களை, பண்பட்ட அந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்த்த சுமாமத்து பின் உசால் நேராக சென்று அவர் குளித்து விட்டு வந்து இஸ்லாமாகி விட்டார். பெருமக்களே, உலக அளவில் இஸ்லாம் ஏற்பட்டதற்கான காரணம் எல்லாம் ஸல்லல்லாஹு குணமும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த குணத்தினுடைய வெளிப்பாடுதான். வந்தது மாத்திரமல்ல, சுமாமத்து பின் உசால் தன்னுடைய நாட்டிற்கு போய் நாட்டை இஸ்லாமாகி விட்டார். யமாமா என்ற அந்த பகுதியே இந்த நாட்டை இஸ்லாமாக்கி சொன்னார், மக்கமா நகர மக்களுக்கு கோதுமை செல்வது இங்கிருந்துதான் செல்கிறது, நீங்கள் அவர்களை இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறீர்களா, இனிமேல் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கோதுமை மக்காவுக்கு வராதுன்ட்டாங்க. சொன்னாங்க, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் அதை அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார். அவருடைய உயர்ந்த குணத்தினால் ஒரு நாடே இஸ்லாமானது. அருமையானவர்களே, மக்களிடத்திலே உயர்ந்த குணமும் பண்பாட்டை போதிப்பதற்குத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார். எனவே ஆக சின்ன விஷயங்களிலே கூட உயர்ந்த குணத்தோடு நாம் நடந்து கொள்வது அது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தின் வெளிப்பாடு, கற்றுத்தந்த பண்பாடுகளுடைய வெளிப்பாடு. ஆகவே நம்முடைய குணத்தால், நாம் உயர்ந்த பண்புகளால் உலகத்திலும் கண்ணியம் பெறுகிறோம், உன்னதமான சொர்க்கத்தையும் பெறுகிறோம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன உயர்ந்த குணங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத் தந்தார்களோ எல்லா உயர்ந்த குணங்களையும், அந்த மூமின்களுடைய உயர்ந்த குணங்களை பெற்று உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், நன்மக்களுடைய கூட்டத்தில் நமது நாயகத்தோடு ஒன்றித்திருக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.